சீட்டு என்றாலே கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளேயே வராது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பயமுறுத்துவாங்க, இன்சூரன்ஸை போடுங்க, உங்களுக்கு வந்து டாக்ஸ் சேவிங் இருக்குது, அதுமாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி கம்பல் பண்ணாதான் நம்ம ஊரில் வந்து சீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து மாதம் மாதம் வாங்கலாம். அதையும் வந்து எனக்கு வந்து மாதம் என்னால் அவ்வளோ பண்ண முடியாது, 100 ரூபாய் 200 ரூபான்னா அங்கே போடணுங்க. இங்கே இதெல்லாம் சேஃப் அப்படின்னா இதெல்லாம் சேஃப். இது எல்லாமே ரெகுலேட்டட் பை தி கவர்மெண்ட். இங்கே வந்து ஒரு ரூபாயை கூட யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. 36 மாதம் கண்டினியூஸாக நான் வந்து 10,000 இடிஎஃப்ல போட்டுட்டு இருக்கேன். 3,60,000 வருமா சார்? ஆமாம், 30% போட்டுங்களேன், அது ஒரு 90,000 ரூபா. ஸோ 4,50,000 லட்சம் ரூபா இருக்கும். 4,50,000 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து அம்மாங்கள்லாம் பார்க்கும்போது முன்னாடி ஜென்ரேஷனில் இன்னுமே போட்டுட்டு தான் இருக்காங்க நகை சீட்லாம். எனக்கு தெரிஞ்ச இன்னமும் நிறைய பேர் போட்டுருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கடை நான் போடுறேன் அப்படின்னு போட்டுருந்தாங்க. லாஸ்ட் இயர் வரலையும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. 3%லேருந்து கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம்மா. நகைச்சீட்டு போட்டு நகையை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. குழந்தைக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, மொத்தமாக என்னால் இவ்வளோ சர நகைலாம் போட முடியாது, அதனால் நான் இப்போத்துலேருந்தே சிறுக சிறுக சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாதம் 5,000 2,000 10,000 அப்படின்னு போட்டு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி சிறுக சிறுக 11 மாதம் போட்டு சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது சரியா? நகைச்சீட்டு போடலாமா? ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டா நமக்கு அது? நல்ல கேள்வி. அதாவது இதை வந்து ஒரு நிதி ஆலோசகராக நான் சொல்லும் பொழுது சீட்டு என்றாலே அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளேயே வராது. ஓகே. சிட் ஃபண்ட்ஸில் போடும்பொழுது சிட் ஃபண்ட்ஸ் மாதிரி அதை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ளேயே வராது. ஸோ நார்மலாக சில விஷயங்கள் வந்து நமக்கு இந்த ஆர்பிஐ பரிவுக்குள்ளே வரணும், ரெகுலேட்டரிக்குள்ளே வரணும்னா அதில் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இல்லைன்னா இது எல்லாம் எப்படின்னாக்கா எகைன் டச் அண்ட் ஃபீல் தான். பெரிய கடை பெருசாக இருக்காங்க, அவங்க இவ்வளோ நாளாக இருக்காங்க, அதனால் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவங்கவுங்களுடைய நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதானே தவிர இதை வந்து ஜென்ரலாக ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு அந்த பணம் வருமா, அதுக்கு போய் நம்ம லீகலாக பண்ண முடியுமான்னா முடியாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இந்த சீட்டு வந்து எப்படின்னாக்க ஒரு கம்பல்ஷன். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சீட்டு மாத்திரம் இல்லை, இப்போ வந்து ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பயமுறுத்துவாங்க, இன்சூரன்ஸை போடுங்க, உங்களுக்கு வந்து டாக்ஸ் சேவிங் இருக்குது, அதுமாரி உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி கம்பல் பண்ணாதான் நம்ம ஊரில் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து ஏதோ தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்களே தவிர முதலீடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனே வராது. ஓகே ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட காலத்துக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு மேரேஜு அந்த மாதிரி சமயத்தில் பண்ணணும் அப்படிங்கிற போது அது மாதிரியான சீட்டுக்கு போகிறாங்க. இந்த சீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ETF. நீங்கள் அதை வந்து மாதம் மாதம் வாங்கலாம். அதையும் வந்து எனக்கு வந்து மாதம் என்னால் அவ்வளோ பண்ண முடியாது, 100 ரூபாய் 200 ரூபான்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் போடலாம். சரி சார், அங்கே போடணுங்க, இங்கே இதெல்லாம் சேஃப் அப்படின்னா இதெல்லாம் சேஃப். இது எல்லாமே ரெகுலேட்டட் பை தி கவர்மெண்ட். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ரூபாயை கூட யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ உங்களுதுன்னா அது உங்களுக்கு தான். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா அவங்க நாமினிக்கு அது போய் சேரும், கண்டிப்பாக கேரண்டியாக போய் சேரும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இது எல்லாமே என்னென்னா ஒரு தனி மனிதனுடைய கருத்து. ஓகே, புரியுது. ஜென்ரலாக சொன்னோன்னா இது வந்து அது மாதிரி பண்ணுறதை விட இது பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கவங்க வேணால் ETF சார்ந்து வரதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. பட் நீங்கள் அம்மாங்கள்லாம் பார்க்கும்போது முன்னாடி ஜென்ரேஷனில் இன்னுமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நகை சீட்லாம். எனக்கு தெரிஞ்ச இன்னமும் நிறைய பேர் போட்டுருக்காங்க. ஸோ அப்படி போடும்போது அவங்க கேர்ஃபுல்லாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கடை நான் போடுறேன் அப்படின்னு போட்டுருந்தாங்க. அண்ட் அதுலேயுமே நிறைய கவர்ச்சிகரமான ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்களே சார். அப் டு ஒரு 10% வரைக்கும் இல்லை 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்க்கு நாங்கள் காஸ்ட் பண்ண மாட்டோம், 11 மாதம் முடிஞ்சு நீங்கள் நகை வாங்கும்போது. அண்ட் GSTயில் வந்து நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு பெனிஃபிட் அப்படி வாங்குறது. இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு அமௌண்ட், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாதம் 10,000 ரூபான்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 ரூபா
அந்த நகை கடைக்கு கொடுக்குறீங்க. 11 months. ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கேஷ் ஃப்ளோ அவங்களுக்கு வந்து மந்த்லி கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. ஸோ இதனால என்ன லாபம் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பல்காக வாங்குறாங்கல்ல, பல்காக வாங்கக்கூடிய இடத்துல, அதாவது நகையை வந்து அவங்களே செஞ்சு பண்ணுறது கிடையாது, எல்லாரும் வந்து பாம்பேலையும் சரி, சூரத்தில், ராஜ்கோட்டில் அவங்க தான் வாங்குறாங்க. அந்த பல்காக வாங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அந்த நகையை வந்து சில கடையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் 1 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன். அந்த 1 மாதத்துக்கு அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாரி போட்டுட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அது என்னாச்சுன்னா லாஸ்ட் இயர் வரலையும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதேமாரி உள்ளத்துக்கு அவங்க இன்க்ரீஸ், அதாவது 3%லேருந்து கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து கையில் உள்ள பணத்துக்கு மேலே அவங்க நகையை எடுத்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கு வட்டி கட்டணும். ஓகே. ஸோ அதனால் உங்ககிட்டேருந்து அந்த கேஷ் ஃப்ளோ வருது இல்லை, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து அந்த கேஷ் ஃப்ளோ வரதுனால அவங்க வந்து ஃபுல்லாக பணத்தை கொடுத்து அந்த நகையை வாங்க முடியுது. நம்பர் 1. நம்பர் 2, அதுமாரி அவங்களுக்கு எல்லாமே அந்த கேஷ் ஃப்ளோ கையில் இருக்கும் பொழுது ஒரு பெட்டர் ஒரு ரியலைசேஷனில் அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணி கேட்கலாம். ஏன்னா பல்காக வாங்கும்பொழுது அவங்க ரேட்டை கம்மி பண்ணி கேட்கலாம். அதுமாரி அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த செய்கூலி சேதாரத்தில் அவங்கக்கிட்ட பேசும்போது அதில் ஒரு பெட்டர் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இதை மாதிரி உள்ளத்துக்கெலாம் வந்து அது உபயோகமாக இருக்கக்கூடும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு காரணியாக வச்சு மக்கள்கிட்ட வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 12 மாதத்துக்கு 11 மாதம் கட்டினா போகிறோம், கம்ப்ளீட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ப்ளஸ் அந்த நீங்கள் சொன்ன அப்புறம் இந்த செய்கூலி சேதாரத்தில் ஒரு பர்சன்டேஜ் வரலையும், அதாவது அவங்களுடைய பர்சன்டேஜை வந்து உங்களுக்கு வேவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன அங்கே கொடுக்குறாங்களோ அதை ஒன்றே உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் இன்புட் வித் த ஜுவல்லரி ஷாப்ஸ். ஓகே. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இப்போ நம்ம ஒரு 1,10,000 சேர்த்துறோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில் போய் வாங்கும்போது அந்த 1,10,000 நகை எடுப்போமான்னு கேட்டால் கிடையாது, கூட குறைச்சல் ஆகும், நமக்கு எப்படியும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். கண்டிப்பாக 1,50,000 நம்ம நகை பார்க்குறோம்னா நகையோட ரேட்டு மட்டும் தான் 1,50,000 இருக்கும். அதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் செய்கூலி சேதாரம் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவே அடிஷ்னலாக ஆகும் சார். அதுவுமே நமக்கு பெனிஃபிட் இல்லாத மாதிரி தானே இருக்குது. இடிஎஃப்ல அதை நம்ம எப்படி பண்ணலாம்? நல்ல கேள்வி. இப்போ இடிஎஃப்ல போடும்போது நீங்கள் மாதம் 10,000 போடுறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அதை உடனே அந்த 12 மாதத்தில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி சமயத்தில் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது யங்கர் ஜெனரேஷன், ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க பழைய காலத்தில் இந்த அம்மாக்கள்லாம் வந்து போட்டது, இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே பாருங்களேன், பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம், பேங்குக்கு போவோம், செக்கை கொடுப்போம், கேஷ் எடுப்போம். இப்போ அடுத்தது என்னாச்சு, அதுக்கப்புறம் ஏடிஎம் வந்தது, பேங்குக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏடிஎம்மில் போய்ட்டு கேஷ் எடுத்துனாங்க. இப்போ அதுக்கு மேலே அட்வான்ஸ் என்னாச்சு, ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அனுப்பிச்சிட போகிறாங்க, வருது. ஸோ அது மாதிரி இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகும்பொழுது அந்த மாறும் பொழுது அந்த கான்செப்டை வந்து சில பேர் வந்து குயிக்காக அடாப்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து இந்த Tier 2 and Tier 3 சிட்டிஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்குலாம் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதுலேயுமே யங்கர் ஜெனரேஷன் ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கு பழைய காலத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது என்னென்னு புதுசாக இருக்குது. ஸோ அதுதானே தவிர, ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வே ஆஃப் டீலிங் த கோல்டு வந்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க இந்த நகைக்கடைகள்லாம் NSDL CDSLனு 2 டெபாசிட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த கோல்டு ETF-ஓட ஹோல்டிங்ஸை வச்சிட்ருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேர்டேக்கர் மாதிரி. ஸோ அவங்களோட டைப் பண்ணி, சப்போஸ் இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு 150 கிராம் கோல்டு ETF 24 கேரட் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு கோல்டு ஷாப்புக்கு போகிறீங்க, அவங்க பேரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான கோல்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் வந்து இப்போ சந்தைகளில் வரப்போகுது. இல்லை, இதை இன்னும் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். நான் எளிய மக்களுக்கும் புரியுது. இப்போ நான் 1,10,000 11 மாதம் சீட்டு போடுறேன், அதில் நகை வாங்குறதே வேறு. பட் நான் 3 வருஷம் 36 மாதம் கண்டினியூஸாக நான் வந்து 10,000 ETF இடிஎஃப்ல எனக்கு அது ஒரு 3,60,000 வருமா சார்? ஆமாம், 3,60,000 சேர்ந்துருக்கு. அந்த 3,60,000 அதோட growth இருக்குல்ல, 30% போட்டுங்களேன், அது ஒரு 90,000 ரூபா. ஸோ 4,50,000 ரூபா இருக்கும். 4,50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து நகை வாங்கிட்டு போகலாம். ஓகே. 4,50,000 ரூபாங்கிறது அந்த இடிஎஃப்ல இருக்க அமௌண்ட்டை நான் ஒரு நகை கடைக்கு கொண்டு போய் யார் இடிஎஃபோட இப்படி லிங்க் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட நான் அதை அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டுட்டு ஆன்லைன்லயே நான் அதுக்கான நகையை வாங்குறேன். எக்ஸாக்ட்லி. எப்படி நம்ம அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வந்து கேஷ்லெஸ் பே பண்றாங்கல்ல, அதை மாதிரி நீங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு 22 கேரட்ல என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பட் இப்படி வாங்கினா நமக்கு வேஸ்டேஜ் இதெல்லாம் இருக்கா சார், ஜிஎஸ்டி இதெல்லாம்?
இதில் வந்து உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு வராது, நீங்கள் வாங்குறீங்கல்ல புது நகை, அதுக்கு உண்டானதுக்கு வரும். ஓகே. ஜுவல்லா வாங்கும்போது. ஜுவல்லா வாங்கும்போது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அது வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு சார்? ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா, குட் கொஸ்டின், எம்எல்டி. எம்எல்டி அதாவது மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ். ஸோ இந்த மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சரில் வந்து எனக்கு வந்து தங்கத்தில் நகைகளாக வாங்க இஷ்டம் இல்லை, ஆனால் அதில் உள்ள க்ரோத்தை நான் வந்து அடையணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா, இந்த டிபென்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 5 லட்சம் ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்டர் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எம்எல்டியில் மார்க்கெட் லிங்க் டிபென்ச்சர்ஸில் இன்றைக்கி வந்து அதை எடுக்கும்போது கடந்த 4 மாதங்களாக உள்ள வெயிட்டட் ஆவரேஜ்னு எடுத்துப்பாங்க. 4 மாதத்தினுடைய வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவோ அந்த ரேட்டில் தான் அவங்களுக்கு வந்து இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான யூனிட்ஸ் வரும். ஸோ இந்த 5 லட்சம் ரூபாங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டீடு அமௌண்ட்டு. தங்கம் என்ன ஏறி இறங்கினாலும் அந்த 5 லட்சம் ரூபாயில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ அதை மாதிரி எவ்வளோ ஏறுதோ அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 42 மாதம், 3 வருஷமும் 6 மாதமும் ஹோல்டிங், நடுவில் எடுக்க முடியாது. ஓகே. இந்த 42 மாதம் முடிந்த பிறகு அவங்க வந்து அமௌண்ட்டாக எடுத்துக்கலாமே தவிர தங்கமாக எடுத்துக்க முடியாது. ஓகே. ஏன்னா இது வந்து டிபென்ச்சர். ஸோ அதனால் அவங்க வந்து அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதேமாரி அந்த 5 மாதத்தில் 6 மாதத்தில் என்ன வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இறங்கி இருக்குது அப்படின்னா அந்த 42 மாதத்துக்கும் 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றுமே இல்லைனாலும் 6% கிடைக்கும், ப்ளஸ் உங்களுடைய முதலீடும் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அதான் இந்த டிபென்ச்சர்ஸினுடைய நோக்கம். ஸோ இது வந்து செபி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ செபி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து தவறுகள் எதுவும் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படித்து பார்த்து பண்ணுறது நல்லது. ரெகுலேட்டட் மூலிமா பண்ணினோன்னா நமக்கு எதையுமே கேள்வி கேட்க முடியும். ரெகுலேட்டர் இல்லாமல் பண்ணுறதுல கேள்வி கேட்க முடியாது. புரியுது புரியுது. ஸோ தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.